வணக்கம். மக்கள் சேவையோடு இணைந்திருக்கின்றீர்கள். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல். மேம்பட்ட சமூகம் என்பதற்கு சமூகவியல் ரீதியாக நாங்கள் என்னென்ன அளவுகோல்களை என்னென்ன விடயங்களை எல்லாம் காரணிகளாக குறிப்பிட்டு அளவீடுகளை மேற்கொண்டாலும் உண்மையில் ஒரு நாடும் சமூகமும் பொருளாதார ரீதியில் எவ்வளவு தூரம் மேம்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், பொருளாதார விடயங்களை எவ்வளவு தூரம் சரியான முறையில் அணுகுகின்றார்கள் என்பதில் தான் இருக்கின்றது அந்த சமூகம் மேம்பட்ட சமூகமாக மாறுவது என்பது. இதைத்தான் அபிவிருத்தி என்ற அடிப்படையில் கூட நாங்கள் சொல்லாடக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற அடிப்படையில் சரியான நிதி இடத்தன்மைகள் வைப்பிலிடுகின்ற போது ஒரு வங்கியாக இருக்கட்டும் அல்லது நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும் அவற்றை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட உறுதியான வங்கிகள் நிறுவனங்கள் எவை என்பதை பற்றியதான கணிப்பீடுகளை எவ்வாறு மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் மக்களிடையே ஒரு தொய்வு நிலை காணப்படுகின்றது என்று கூட சொல்லலாம். சரியான விளக்கங்கள் அறியாமை என்பது கூட தவறுகளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அறியாமை என்பது இனிவரும் காலங்களில் அப்படியான தவறுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த வாரம் மக்கள் சேவை உங்களுக்கான ஒரு காத்திரமான தலைப்பை கொண்டு வருகின்றது. பொதுவாக பொருளாதார ரீதியில் நாங்கள் அதிகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகள் பற்றியும் அந்த அதிகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒரு வைப்பில் இடப்போகின்றேன், என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பை நான் வைப்பிலிட வேண்டும் என்கின்ற போது அந்த நிதி நிறுவனம் தொடர்பில் நான் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன, இவை பற்றியதான் ஒரு காத்திரமான கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் இன்றைய தினம் மக்கள் சேவையில். அந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு மத்திய வங்கியின் 2 அதிகாரிகள் இணைந்து கொள்கின்றார்கள். அந்த இருவரோடும் தான் இன்றைய தினம் மக்கள் சேவையை நாங்கள் கலந்துரையாட முன்னெடுத்து செல்ல போகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கலாநிதி ஸ்ரீதரன் அவர்கள். இவர் இலங்கை மத்திய வங்கியின் பிரதி பணிப்பாளராக சேவையாற்றுகின்றார். அதே போன்று திரு டி மோகனன் அவர்களும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இவர் இலங்கை மத்திய வங்கியின் உதவி பணிப்பாளராக இணைந்து கொள்கின்றார். இருவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டது போன்று பொருளாதாரம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கின்றது. என்னதான் நாங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரியான முதலீடுகள், சரியான நிதி சேமிப்புகள், சரியான நிதி நிறுவனங்களை அடையாளம் காணுதல் என்ற விடயங்களை பொறுத்தவரையில் அது தொடர்பான தீர்க்கமான எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இந்த வார நிகழ்ச்சியின் ஊடாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் இலங்கையில் அதிகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகள் மற்றும் தடை செய்யப்பட்ட நிதியியல் திட்டங்கள் அவை எவ்வாறு அவற்றை இனங்காண்பது என்பது பற்றிய போதிய அறிவியமை. ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் அந்த விடயங்கள் பற்றி தீர்க்கமாக கலந்துரையாடுவதற்கு முன்பாக நாட்டின் நிதியியல் முறைமை என்பதை உறுதி செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி, நீங்கள் தான் அனைத்துக்கும் தலைமை பீடமாக இருக்கின்றீர்கள், அனைத்து விதமான பொருளாதார நுணுக்கமான விடயங்களையும் கையாள்பவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் ஊடாக இடம்பெறுகின்ற அந்த தொழிற்பாடுகள் என்பதை திரு ஸ்ரீதரன் அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மத்திய வங்கியினுடைய பண்புகள், அதாவது தொழிற்பாடுகள் என்ன, மத்திய வங்கி என்னத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி பொதுமக்கள் தங்களுடைய அறிவினை கொண்டிருக்க வேண்டியது அவசியமானது ஒன்றாகும். அந்த அடிப்படையிலே மத்திய வங்கியினுடைய 2 பிரதான குறிக்கோள்கள் காணப்படுகிறது. ஒன்று பணவீக்கத்தினை கட்டுப்படுத்த, அதே நேரம் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்துதல். 2வது குறிக்கோள் மிக முக்கியமானது, இன்றைய கலந்துரையாடலோடு மிக தொடர்புடையதான குறிக்கோள், அதாவது நிதியியல் முறைமையினுடைய உறுதித்தன்மையினை பேணுதல். இந்த நிதியியல் முறைமை என்றால் மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மக்கள் அன்றாடம் பணத்தோடு பழக்க முடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை எவ்வாறு வைப்பிலிடுவது, அதை எவ்வாறு, அதாவது தொடக்கத்திலே அந்த பணத்தை எவ்வாறு உழைப்பது, அதை எவ்வாறு சேமிப்பது, அந்த சேமித்த பணத்தை எவ்வாறு பொருத்தமான இடத்தில் முதலீடு செய்வது என்பது பற்றி ஒரு தெளிவான அறிவினை பெற்றுக்கொள்ளாதவர்களாக அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுபவர்களாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த இடத்திலே நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிட முடியும். எந்த ஒரு முட்டாளாலும் உழைத்து கொள்ள முடியும், உண்மை. ஆனால் ஒரு புத்திசாலியால் தான் சேமித்து கொள்ள முடியும். அதே நேரம் அந்த சேமிப்பினை ஒரு மிக நல்ல முதலீட்டில் அதிபுத்திசாலியால் தான் மேற்கொள்ள முடியும். ஆக நீங்கள் ஒரு அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவு செய்வது, நீங்கள் உங்களுடைய சேமிப்புகளை எவ்வாறு சிறந்த வழியிலே முதலிடுகிறீர்கள் என்பதில் தான் காணப்படுகிறது. இந்த விடயத்துக்குத்தான் மத்திய வங்கி தன்னுடைய அந்த 2வது குறிக்கோளான நிதியியல் முறைமையினை ஒழுங்குபடுத்துதல் என்ற குறிக்கோளினூடாக அதனை செய்வதற்கு பொதுமக்களுக்கு உதவுகிறது. இந்த இடத்திலே மத்திய வங்கியினுடைய இந்த குறிக்கோளோடு தொடர்புடைய இன்னொரு இலக்கு என்னென்று சொன்னால், வைப்பாளர்களுடைய நலன்களை பேணுதல். ஒரு நிறுவனத்திலே நீங்கள் வைப்பு செய்கின்ற போது
அந்த வைப்பிலிட்டவர்களுடைய வைப்பாளர்களுடைய நலன்களை பேண வேண்டிய ஒரு தரப்பு இருக்கிறது. பொதுவாக நான் நெடுகளுமே குறிப்பிடக்கூடிய ஒரு உதாரணம், நாங்கள் ஒரு கடையிலே போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலே போய் ஒரு பொருட்களை வேண்டுகின்ற போது நாங்கள் அதற்குரிய அந்த பொருளுக்குரிய பணத்தை கொடுக்கிறோம். அதே நேரம் அவர் அந்த பொருளை கொடுக்கிறார். அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தால் நான் பணத்தை கொடுத்து அந்த பொருளை பெற்றுக் கொடுத்தவுடன் எனக்கும் அந்த கடைக்குமான உறவு அதோடு ஓரளவிற்கு முடிவுக்கு வருகிற என்ற நான் திருப்தி கட்டுக்கொண்டு வெளியிலே வர முடியும். ஆனால் என்னிடம் இருக்கின்ற 1 லட்சம் ரூபா பணத்தினை நான் ஒரு வங்கியிலே வைப்பிலிடுகிறேனாக இருந்தால் எனக்கு பல கரிசனைகள் காணப்படலாம். இந்த பணத்தை நான் அந்த வங்கியிடம் கொடுக்கிறேன், எனக்கு தேவையான போது அந்த வங்கியிடம் இருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாட்டில் எனக்கு என்னுடைய வைப்பிலிட்டப்பட்ட என்னுடைய நோக்கம் பூர்த்தி செய்யாமல் போய்விடும். ஆகவே நான் உண்மையிலே அந்த வங்கியோடு வைப்பிலிடுகிற போது இந்த வங்கி ஒரு வருடத்துக்கு வைப்பிலிடுகிற போது என்னுடைய கரிசனை இருக்கும், இந்த வங்கி ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து இயங்குமா, நான் ஒரு வருடத்துக்கு பின்னர் போய் கேட்கின்ற போது அந்த பணத்தை அவர்கள் தருவார்களா என்ற தொடர்பாக கரிசனை கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படியான கரிசனை கொண்ட அந்த நலன் சார்ந்த விடயத்தை தான் மத்திய வங்கி செய்கிறது. அப்போ மத்திய வங்கி என்ன செய்கிறது என்று சொன்னால், சில நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த நிறுவனங்கள் தான் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளலாம், மற்றவர்கள் எல்லோரும் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த நிறுவனங்கள் தான் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நிறுவனங்களுடைய உறுதித்தன்மையினை நாங்கள் ஓரளவிற்கு மேற்பார்வை செய்து கொண்டிருக்கோம். ஓரளவுக்கு இந்த என்று சொல்வதற்கும் பார்க்க நாங்கள் அதை மேற்பார்வை செய்து கொள்கிறோம். ஆகவே அந்த மேற்பார்வையின் அடிப்படையில் இந்த நிறுவனங்களில் நீங்கள் நம்பிக்கையாக வைப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையினை உருவாக்குகிறது இந்த மத்திய வங்கியினுடைய ஒரு முக்கியமான செயற்பாடாக இருக்கிறது. ஆகவே அதிகாரங்கள் அளிக்கப்படுகின்றது என்ற அந்த சொல்லாடலின் ஊடாக நீங்கள் அங்கீகாரத்தையும் வழங்குகின்றீர்கள் அல்லவா? இவை தொழிற்படக்கூடிய அதிகாரம் கொண்டவையாக இருக்கின்றன, இவை அங்கீகரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன என்ற அந்த நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இடப்படுகின்றது அல்லவா? உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் உண்மையிலே சில நிறுவனங்கள் எல்லோருக்கும் அதை வைப்புக்களை ஏற்க முடியாது, சில நிறுவனங்கள் தான் வைப்புக்களை ஏற்க முடியும் என்று சொல்லி நாங்கள் அதுக்கு அதிகாரம் அளிக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வழங்குகிறோம். பொதுமக்களிடமிருந்து அந்த பணத்தினை அதாவது பணத்தினை வைப்புக்களை ஏற்று அந்த வைப்புக்களை கடன்களாக வழங்கி அது நிதி தொடர்பான வியாபாரங்களை ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் அது தொடர்பான ஒரு அங்கீகாரத்தையும் வழங்குகிற உடன் நாங்கள் இதிலே இந்த வைப்புக்களை ஏற்றுக்கொள்கின்ற நிறுவனங்களாக சில நிறுவனங்களை மாத்திரம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். உதாரணமாக பிரதானமாக 3 வகையான நிறுவனங்களுக்கு வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய வங்கி அதிகாரம் அளிக்கிறது. ஆகவே அவ்வாறான நிதியியல் பணிகளை வழங்கக்கூடிய அந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று 3 வகையானவர்கள் யார் யார் என்பதை நாங்கள் திரு மோகனன் அவர்கள் நீங்கள் குறிப்பிட முடியுமா? எவ்வாறாக அந்த கட்டமைப்பு? நிச்சயமாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த வைப்பு என்ற பதம் இங்கே மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அதை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நிதியியல் பணிகளை வழங்குனர்கள், அதாவது ஃபைனான்சியல் சர்வீசஸ் என்று சொல்வார்கள், அந்த நிதியியல் பணிகளை வழங்குபவர்களை நாங்கள் மேலோட்டமாக ஒரு 3 குழுக்களாக பிரித்து கொள்ளலாம். அதாவது முதலாவதாக முறை சார்ந்தவை, இரண்டாவதாக ஓரளவு முறைமை சார்ந்தவை அல்லது பகுதியளவில் முறைமை சார்ந்தவை என்று நாங்கள் கூறுகின்றோம். மூன்றாவதாக முறை சாராதவை, அதாவது இன்ஃபார்மல் என்று சொல்லுவோம். அதாவது ஃபார்மல், செமி ஃபார்மல், இன்ஃபார்மல் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது இந்த முறைமை சார்ந்த இந்த பகுதிக்குள் தான் இந்த இலங்கை மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள் காணப்படுகின்றன பெரும்பாலும். அதாவது இந்த முறைமை சார்ந்த அந்த பகுதிக்குள்ளே உரிமம் பெற்ற வங்கிகள் வருகின்றன, உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் வருகின்றன, அதே போன்று உரிமம் பெற்ற நுண்பாக நிதி கம்பெனிகள் இப்பொழுது புதிதாக இணைந்திருக்கின்றன. அதே போன்று இவ்வாறாக ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துனர்களுக்கு கீழாக ஒரு கட்டமைப்புக்கு கீழாக இயங்குகின்ற அந்த நிதியியல் பணிகளை வழங்குபவர்களை நாங்கள் முறைமை சார்ந்தவை என்ற ஒரு வகைக்குள்ளே நாங்கள் அதை வகைப்படுத்த முடியும். அப்போ ஓரளவு முறைமை சார்ந்தவை என்னும் பொழுது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போனால் கூட்டுறவு சங்கங்கள், சமுர்த்தி திட்டங்கள், அதாவது விசேட திட்டங்கள் ஊடாக அந்த நிதியியல் பணிகளை வழங்குகின்ற நபர்களும் இங்கே நாட்டிலே காணப்படுகின்றனர். உதாரணமாக என்ஜிஓன்னு சொல்வார்கள், அதை கூட வழங்கப்படுகின்ற சிறிய சிறிய நிதி திட்டங்கள் என்பன இந்த பகுதி அளவில் முறைமை சார்ந்த என்ற ஒரு திட்டத்துக்குள்ளே வருகின்றது. இந்த 2 குழுக்களுக்குள்ளும் சாராமல்
நிதி தொழிலையோ அல்லது நிதி சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்குகளில் ஈடுபடுகின்றவர்களை நாங்கள் முறைசாராதவை என்ற ஒரு வகைக்குள்ளே வகைப்படுத்துகின்றோம். உதாரணமாக நாங்கள் வீட்டு உறவினர்களிடம் கடன் பெறுவது, அவர்களுக்கு கடன் கொடுப்பது, நண்பர்களிடம் கடன் பெறுவது, அல்லது அதாவது இந்த கடன் வழங்குனர்கள் இருக்கிறார்கள் அவங்கள் வழங்குவதை நாங்கள் முறைசாராதவை என்ற ஒரு வகைக்குள்ளே நாங்கள் இதை வகைப்படுத்த முடியும். இந்த 3 துறைக்குள்ளும் நாங்கள் பெரும்பாலும் இதை வகைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் அனுமதி அளிக்கப்பட்ட நிதியியல் நிறுவனங்கள் என்றால் அவற்றை மேற்பார்வை செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், அவை தொடர்பான அந்த வகைப்பாகம் மத்திய வங்கி சார்ந்து உங்களுடைய அந்த வகைப்பாகம் இவற்றில் எவ்வாறு இருக்கின்றன, அதை பற்றி குறிப்பிடுங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களே. உண்மையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மத்திய வங்கி சில நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. ஆகவே நான் அந்த முன்னர் சொன்னதைப் போல மத்திய வங்கி அவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்ட நிறுவனங்களை மேற்பார்வை செய்கிறது. எவ்வாறான நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி அதிகாரம் அளிக்கிறது என்று பார்த்தால், பொதுவாக அனுமதி அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்று சொல்லுவோம். இந்த அனுமதி அளிக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள் 24 வங்கிகள் காணப்படுகின்றன தற்போது. ஆகவே அந்த 24 வங்கிகளும் வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குவதற்காக மத்திய வங்கியினால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளே அரசாங்க வங்கிகளும் பெறும், தனியார் வங்கிகளும் பெறும், வெளிநாட்டு வங்கிகளுடைய கிளைகளும் பெறும். அதைவிட அனுமதி அளிக்கப்பட்ட விசேட வங்கிகள் என்று இருக்கின்றது. இவை சேமிப்புகளை அடிப்படையாக கொண்ட விசேட வங்கிகள் காணப்படுகின்றன. ஏறத்தாழ 6 வங்கிகள் இவ்வாறான வங்கிகள் காணப்படுகின்றன. இவையும் வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட இன்னொரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம். அனுமதி அளிக்கப்பட்ட நிதி கம்பெனிகள், இந்த அனுமதி அதாவது லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் என்று சொல்லுவோம். இந்த அனுமதி அளிக்கப்பட்ட நிதி கம்பெனிகளும் பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்று பொதுமக்களுக்கு கடன்களை வழங்குகின்ற நிதி தொழிற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. இவை வங்கிகளைப் போல மிகப்பெரிய அளவில் செயற்படாட்டிலும் கூட இவை ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் உள்ள வாடிக்கையாளர்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குகின்றன. இந்த 3 நிறுவனங்களும் வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குவதற்கு மத்திய வங்கியினால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடலாம். நாங்கள் இந்த 3 வகையான நிறுவனங்களை குறிப்பிடுகிற போது இன்னொரு விஷயம், இந்த 3 வகையான நிறுவனங்களை தவிர ஏனைய நிறுவனங்கள், ஏனைய விடயங்கள் என்று சொன்னால் மத்திய வங்கியால் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மாத்திரம்தான் இந்த வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த அவ்வாறு தனிநபர்களோ அல்லது அனுமதி அளிக்கப்படாத வேறு சில நிறுவனங்களோ வைப்புக்களை ஏற்றல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தின்படி, அதாவது நிதியியல் கம்பெனி சட்டம், வங்கி தொழில்துறை சட்டம் போன்ற சட்டங்களின்படி வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளல், பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அனுமதி இல்லாமல் வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல் முற்றாக தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுது என்றதை மக்கள் விளங்கிக் கொள்ளுதல் அவசியமான ஒன்றாகும். ஆகவே அனுமதி அளிக்கப்பட்ட அந்த நிதி நிறுவனங்கள், மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதி அளிக்கப்பட்ட அந்த வங்கி சேவைகள் என்றால் எவை என்ற சந்தேகம் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படும். அவற்றை நாங்கள் எப்படி இனம் கண்டுகொள்வது, அவற்றை நாங்கள் எப்படி அணுகுவது என்பது தொடர்பாக ஆகவே தொடர்ச்சியாக இவை பற்றி நாங்கள் மேலும் கலந்துரையாட பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த வாரம் அநேகமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பொருளாதார ரீதியான விடயங்களை அணுகுகின்ற போது ஒரு விதமான அச்சமங்களுக்குள் இருக்கின்றது. மேலதிகமாக அவற்றை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற போது ஒரு விதமான தயக்கம் காட்டுகின்றோம். ஆகவே நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது அவை பற்றியதான ஒரு தெளிவு எங்களுக்கு அடிப்படையில் அவசியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்துவதாகத்தான் இந்த வாரம் மக்கள் சேவை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பேசுவதானால், இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்கள் என்ற சொல்லாடலை நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய பதில்களினூடாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறானால் அந்த சொல்களின் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்ன, அவை பற்றி குறிப்பிடுங்கள். உண்மையிலே நான் இந்த அதிகாரமளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்கள் என்ற விடயத்தை கதைப்பதற்கு முன்னர், இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய கல்வி அறிவு வீதம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் 90%க்கு மேல், 92% எழுத்தறிவு வீதமாகி இருக்கிறது. ஆனால் நிதியியல் கல்வி அறிவு வீதம் என்பது வெறும் 35 தொடக்கம் 40%மாகத்தான் காணப்படுகிறது. அண்மையிலே ஒரு 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 கணக்கெடுப்பின் போது இது தெரிந்து கொள்ளப்பட்டது. ஏனென்று சொன்னால் நிதியியல் தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் அந்த அது தொடர்பான விடயங்களை தேடி கதைப்பது இல்லை.
இல்லாட்டி என்னிடம் இருக்கிற பணம் தொடர்பாக அல்லது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிதியியல் விஷயம் நான் எங்கே முதலிடலாம் என்ன செய்யலாம் என்பது பற்றி கதைப்பதில் ஒரு தயக்கம். இந்த தயக்கத்தை அதிகாரம் அளிக்கப்படாத நிறுவனங்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. அழகாக குறிப்பிட்டீர்கள். அந்த சாதகமாக பயன்படுத்துவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பாக கூடிய வட்டி வீதங்களை தரலாம். இப்போ உதாரணமாக இப்போ நாட்டிலே ஒரு குறைந்த வட்டி வீதம் நிலவுகிற காலப்பகுதியிலே வந்து சொல்லலாம், நான் கூடிய வட்டி வீதத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி என்னோட வைப்பு செய்கிற போது உங்களுக்கு அதாவது கிஃப்ட் ஒரு பரிசு பொருள் தருவேன். இல்லாட்டி இன்னொரு வகையில் சொல்லலாம் என்னென்னு சொன்னால், நீங்கள் என்னிடமிருந்து வைப்பிலிடுவீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பிலிடுவீர்கள் என்றால் நான் அதை விட ஒரு கூடுதலான கடன் தொகையை உங்களுக்கு தருவேன், 5 மடங்கு தொகையை கடனாக தரலாம். இப்படி பல்வேறுபட்ட ஆசை வார்த்தைகளை காட்டி நான் அந்த வார்த்தை வந்து பொருத்தமானதாக இருக்கும். பல்வேறுபட்ட ஆசை வார்த்தைகளை காட்டி மக்களுடைய பேராசை தன்மையினை தூண்டிக்கொள்வார்கள். அதன் மூலமாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதிகாரமளிக்கப்படாத நிறுவனங்கள் வைப்புகளை பொதுமக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறு ஏற்றுக்கொள்கிற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் நீண்ட காலத்தில் அப்படி செயற்பட முடியாமல் போகும். அவர்கள் கன இடத்திலே இப்படிய நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்கி மக்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே காணாமல் போகும். இன்னொரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஆள் வட்டியை தருகிறார் என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுகிறார். உங்கள்கிட்ட ஒரு ஆள் கூடுதலாக வட்டியை தாரார் என்று சொன்னால், அவருக்கு உங்களுக்கு கூடுதலான வட்டி தர வேணும் என்று சொன்னால் அவர் அதை விட கூடுதலான வட்டிக்கு இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டும். ஆமாம். ஆகவே அதை விட கூடுதலான வட்டிக்கு ஒரு ஆள் கடனை கொடுத்தார் என்று சொன்னால், அவர் அதை விட கூடுதலான தொகையை லாபமாக உழைத்தால்தான் இந்த நிறுவனத்துக்கு அந்த வட்டியை கொடுக்கலாம். ஆக அவர் ஆகக்கூடிய அதி உச்ச லாபத்தை உழைக்க வேண்டுமாக இருந்தால் அதி இடர் நேர்வுடைய ஒரு தொழிலைத்தான் அவர் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆபத்து நிறைந்த தொழில், அதில் நட்டங்களும் வரலாம். அப்படி நட்டங்கள் வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் அதை கொடுக்காமல் விட அது அந்த நிறுவனத்தை பாதித்து கடைசியாக உங்களை வந்து பாதித்துக் கொள்ளும். ஆகவேதான் மத்திய வங்கி என்ன தொழிலை செய்கிறது, மத்திய வங்கி தன்னுடைய தொழிற்பாட்டின் மூலம் என்னத்தை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த இடர்நேர்வுகளை பொருத்தமான அளவிலே மதிப்பீடு செய்து, இந்த வட்டிகளை பொருத்தமான அளவிலே தீர்மானித்து, எவ்வாறு செயற்பட வேண்டும், பொதுமக்களுடைய பணத்தினை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு கடன் வழங்குகிற போது எவ்வாறு அந்த கடன்களை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான எல்லா விடயங்களையும் மேற்பார்வை செய்து தொழிற்பட்டு வருகிறது. ஆகவே இந்த அதிகாரமளிக்கப்படாத வைப்புகள் தொடர்பாக சில நடவடிக்கைகளையும் எடுத்து அவற்றை தடை செய்கின்ற வேலைகளிலும் மத்திய வங்கி ஈடுபட்டிருக்கிறது என்பதனை பொதுமக்கள் அறிய வேண்டும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் திரு மோகனன் அவர்களிடம் கேட்க வேண்டும். பொதுவான சிக்கல்களை உருவாக்கக்கூடிய இந்த முறை சாரா இலகு கடன் திட்டங்களினுடைய பண்புகள் அவை எவ்வாறு வெளிப்படுகின்றன மக்கள் மத்தியில், அதை பற்றியதான உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். நிச்சயமாக திரு ஸ்ரீதரன் குறிப்பிட்டது போன்ற இந்த வாய்ப்புக்குரிய சிறப்பான பதமும் அதுக்குரிய சட்டங்களும் இங்கே ஒரு சிறந்த முறையில் வரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த கடன் வழங்கல் பக்கம் பார்க்கும்போது நாங்கள் கடன் வழங்கலுக்குரிய சட்டங்கள் இன்னும் அந்த வரைவு மட்டத்திலே காணப்படுகின்றது. ஆகவே இதனை பயன்படுத்தி கொள்ளும் கடன் வழங்குனர்கள் அந்த 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 செயற்பாட்டினை சிறு தவறான முறைகளிலே பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனவே மக்கள் இதில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே மத்திய வங்கி சார்பில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், வைப்புக்களை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்புகளும் அது அதிகாரமளிக்கப்படாத அந்த இலங்கை மத்திய வங்கியின் கீழாக செல்கின்ற போது நீங்கள் கடன் பெறும்போதும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஏன் கடன் பெறுகிறோம் என்ற ஒரு கேள்வி பார்க்கும்போது, நாங்கள் ஒரு அவசரமான ஒரு நிதி தேவைப்பாடுகளுக்காக கடன் பெறுகிறோம். பெரும்பாலும் மக்கள் இந்த உரிமமளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களில் சில சிக்கல்கள் காரணமாக இல்லை, இப்போ நாங்கள் கதைக்கும் போல சொல்லலாம், டாக்குமெண்ட்ஸ் அதாவது பாத்திரங்கள் நிறைய கேட்கிறார்கள், இல்லை நிறைய டைம் எடுக்கிறார்கள் அப்படின்ற காரணத்தை மக்கள் முன்வைத்தாலும் அது நேரடியான காரணங்களாக அங்கே காட்டப்படுகின்றன. ஆனால் நீங்கள் நிதி முறைமை சாராத வழிகளில் கடன் பெறும் போது அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு முன்னரே தெரிவது இல்லை. நிச்சயமாக அதுதான் இங்கே மக்கள் பெரும்பாலும் ஏமாறுறதுக்குரிய ஒரு பெரும் விடயமாக காணப்படுகின்றது. அந்த மறைமுகமான தாக்குதல்கள் நேரத்தோடையே மக்களுக்கு தெரிவதில்லை இந்த கடன் முறைமை சாராத இடத்தில் கடன்கள் பெறும்போது.
உதாரணமாக நாங்கள் இந்த கடன் பண்புகளை பார்க்கும் பொழுது சாதாரணமாக சொல்லலாம், அதாவது விளம்பரப்படுத்தும் பொழுது சொல்வார்கள் கவர்ச்சிகரமான வட்டி, அதாவது இப்பொழுது 7% வங்கிகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் 3%. ஆனால் அது ஒரு வாயளவில் இருக்குமே தவிர எந்த பத்திர அளவில் இருக்காது. சில வேளைகளில் இந்த மாதம் 3 இருக்கும், அடுத்த மாதம் 10 இருக்கும், அடுத்த மாதம் 15. ஆகவே நீங்கள் முன்னரே அந்த கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தில் ஈடுபட்டு சென்று விடுவீர்கள். அதே போன்று பல்வேறுபட்ட அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். உதாரணமாக நீங்கள் இந்த மாதம் கடன் கட்டாவிட்டால் பரவாயில்லை, நாங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு தருவோம், இல்லாட்டி இன்னும் 3 மாதம் கழித்து தருவோம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பிணை தேவையில்லை. நீங்கள் அதாவது சில வேளைகளில் பத்திரங்களில் கூட அவர்கள் கையம் விட்டுக் கொள்வார்கள். அதாவது நிபந்தனைகளை, அதாவது இப்போ நாங்கள் இலங்கை மத்திய வங்கி என்ற சார்பிலேயே வங்கிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றோம். நிபந்தனைகள் ஒரு வாடிக்கையாளருக்கு சரியான முறையிலே அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நிச்சயமாக. எனவே அதை உணர்ந்து கொண்டுதான் ஒரு கண்ட்ராக்டர் சொல்வார்கள், ஒரு ஒப்பந்தத்தில் நாங்கள் கைச்சாத்திடுகிறோம். ஆனால் இந்த கடன் வழங்குனர்கள், இந்த முறைமை சாராத கடன் வழங்குனர்கள் அதை பற்றிய விவரங்களை தெளிவுபடுத்துவதில்லை. சில வேளைகளில் உதாரணமாக ஒரு தமிழ் மொழியில் ஒருவர் சென்று ஒரு கடனை பெறும் பொழுது அந்த நிபந்தனைகள் சில வேளை ஆங்கில மொழியில் கூட இருக்கலாம். எனவே அவர் அதை படித்து பார்க்காமலே அதை கையொப்பம் விட்டு விடுவார். ஆனால் வங்கிகளில் நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் இது 3 மொழிகளிலும் அங்கு காணப்படும். ஆகவே இவ்வாறான ஒரு கவர்ச்சிகரமான விடயங்களிலே சென்று அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இதுதான் இதில் முறைமை சாராத அந்த கடன் வழங்கல் இருக்கிற பெரும்பாலான பண்புகள். ஆகவே பொதுவாக எந்த ஒரு சராசரி குடிமகனுக்கும் ஒரு அவசர தேவை இருக்கின்றது. நான் உடனடியாக வங்கியில் ஒரு கடனை எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு இப்போது உடனடியாக பணம் வேண்டும் என்கின்ற போது அந்த ப்ரொசீஜர்ஸ் என்று நாங்கள் சாதாரணமாக சொல்வோம் அல்லவா, அந்த ப்ரொசீஜர்ஸ் நிறைவாக இருக்கின்றது, மிகவும் அதிகமான ஆவணங்களை கொடுக்க வேண்டும், கால அவகாசம் நிறைய எடுக்கின்றது என்ற போது நான் நிச்சயமாக தயக்கம் காட்டுவேன். அதேவேளை சில நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ உடனடியாக நீங்கள் இவ்வளவு தந்தால் போதும், ஒரே நாளுக்குள் உங்களுக்கு கடன் திட்டங்களை தருகின்றோம் என்கின்ற போது நாங்கள் உடனடியாக அதில் மயங்குகின்றோம். உண்மையை சொல்ல போனால் அந்த வார்த்தைகளில் மயங்குகின்றோம். ஆகவே அதன் பின்னால் இருக்கக்கூடிய எச்சரிக்கையான விடயங்கள், ஆபத்தான விடயங்கள், அதன் மூலமாக அந்த வாடிக்கையாளர் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, அதை பற்றி குறிப்பிடுங்க. நிச்சயமாக. இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அந்த 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 கவர்ச்சிகரமான அந்த பேராசையை நோக்கி நாங்கள் இழுக்கப்படுகின்றோம். அதன் முக்கியமான இங்கே விடயமாக காணப்படுகின்றது. இதனை நான் ஒரு இலங்கை மத்திய வங்கியில் கிடைக்கப்பெற்ற ஒரு முறைப்பாடினூடாக நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஏன் இந்த கடன் வழங்குனர்கள், முறைமை சாராத கடன் வழங்குனர்கள் கடன் பெறும் பொழுது இவ்வாறான ஒரு சிக்கல் நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உதாரணமாக இலங்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒன்று. அதாவது ஒரு நபர் ஒரு முறைமை சாராத கடன் வழங்குனர் ஒருவரிடம் செல்கின்றார். அங்கே செல்கின்ற பொழுது அவர் தனக்கு, உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், கடன் வழங்க முடியுமா? அதற்கு அந்த முறைமை சாராத அந்த கடன் வழங்குனர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அப்படி ஒரு கடன் பெறுவதாக இருந்தால் எங்களுக்கு அதற்கு முன்னர் நீங்கள் ஒரு சிறிய ஒரு வைப்பு தொகையை வைப்பிலிட வேண்டும். உதாரணமாக நாங்கள் இப்போ 5 லட்சம் சொன்னால் நீங்கள் ஒரு 1 லட்சத்தை எங்களோட கம்பெனியில் நீங்கள் வைப்பிலிட வேண்டும். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் ஓகே, எனக்கு 10 லட்சம் ரூபா கடன் வேணும், அப்போ நீங்கள் 2 லட்சம் ரூபா முதல்ல நீங்கள் டிபாசிட் பண்ணணும். அப்போ அவர் என்ன சொல்கிற, ஏற்கனவே அவருக்கு கடன் தேவைப்பாடு இங்கே காணப்படுகின்றது. உடனே இவர்கள் மற்ற உறுதிமொழிகளை கொடுக்கின்றார்கள். எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு கவர்ச்சிகரமான வட்டி வீதம் தேவையில்லை, 21 நாட்களில் உங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர் டைம் இல்லை, நீங்கள் இந்த 2 லட்சத்தை கொடுத்தா நீங்கள் இன்னொரு 3 நாளில் காசை எடுத்துக்கொண்டு போகலாம். ஆகவே இந்த நபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே அவருக்குரிய கடன் தேவைப்பாட்டிலே அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இவர் இன்னும் கடன் பட்டு அந்த 2 லட்சத்தை சேகரிக்கின்றார். தங்கள் உறவினர்களிடமிருந்து தங்கள் மனைவியினுடைய நகைகளை விற்றோ எப்படியோ செய்து அந்த 2 லட்சத்தை தவணையாக அந்த கடன் வழங்குனருக்கு செலுத்துகின்றார். உதாரணமாக இந்த மாதத்துக்கு 1 லட்சம், அடுத்த மாதத்துக்கு 50,000 மிகவும் கஷ்டப்பட்டு செலுத்துகின்றார். செலுத்திய பின்னர் அந்த கடன் வழங்குனர் கேட்கிறார், நான் இப்பொழுது 2 லட்சம் என்னுடைய பணம் செலுத்தி ஆயிற்று, அப்பொழுது நீங்கள் எங்களுக்கு என்னுடைய 10 லட்சத்தை தருவீர்கள். அது அவர் சொல்கிறார், இன்னொரு 3 நாள் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தருவோம், நீங்கள் போயிட்டு வாருங்கள். அதுக்குரிய பற்றிச்சீட்டு சகல விதமான என்ன சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் கொடுக்குறார் கடன் வழங்குனர். ஆனால் 3 நாட்கள் கழித்து நீங்கள் போகும்போது அந்த காரியாலயம் பூட்டுப்பட்டு கிடக்கிறது. அப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், இது எவ்வளோ ஒரு சிக்கலான நிலைமை. இது ஒரு உச்சகட்ட நிலைமை நாங்கள் சொல்லும்பொழுது. அதாவது உச்சகட்டமாக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு 10 லட்சம் ஒரு கடன் பாட்டில் இருந்தது, கடனும் பட்டு விட்டாயிற்று. ஆகவே நிதி உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் முறைப்பாடு செய்யும் பொழுது நீங்கள் போலீஸுக்கோ இல்லாட்டி அப்படி சென்று நீங்கள் அதுக்குரிய முறைப்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் இழந்த பணம் இழந்தாயிற்று என்று தான் அவடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் அந்த சட்ட ரீதியான காலங்கள் சிறிது போகும்.
இதை தவிர சில விஷயங்கள் நடைபெறுகின்றது இலக்கடன்சாரா. அதாவது முதல் சொல்வார்கள் கடன் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த கடனை அறவிடுகின்ற முறைமை எப்படி காணப்படுகின்றது. சில வேளைகளில் என்ன செய்வார்கள், வீட்டுக்குள் வந்து அநாகரிகமான முறையிலே அந்த கடனை பெற்றுக்கொள்ள போவார்கள். அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் அதை கண்காணிப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகள், இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறோம். அதாவது நீங்கள் கடனை மீள பெறும் பொழுது எவ்விதமான அதாவது தொந்தரவு ஆன விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று. அப்படியான விடயங்கள் ஏற்படும் பொழுது எங்களுக்கான முறைப்பாடு வரும். அதுக்குரிய சரியான விடயங்களை நாங்கள் தீர்மானமிக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூட முடியும். ஆகவே இப்படித்தான் இந்த கடன் வழங்குனர்களுக்குரிய கடன் வழங்குனர் முறைமை சாராத கடன் வழங்குனர்களே மக்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் இந்த விடயங்களுக்காக. அவர்கள் மேலும் அந்த கடன் வழங்குனரிடம் சேர்ந்து கடனை பெற்றுக்கொள்கிறதை விட அதை தாண்டியும் அவர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றனர், முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றதாகவே பொதுவாக சேமிப்பாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல், நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது அந்த இடத்தோடு அந்த விடயம் முடிந்து விட்டது என்பதாக நினைத்துக் கொள்கின்றோம் பலரும். ஆனால் அதை தாண்டியும் பல விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. சேமிப்பாக இருந்தால் அந்த வங்கியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தூரம் இருக்க போகின்றது, நான் வைப்பிலிட்ட பணம் எவ்வளவு தூரம் நீண்ட நிலையான வைப்பாக அது அமையப் போகின்றது என்பது. கடனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அணுகுமுறைகளாக இருக்கட்டும், அல்லது மீண்டும் கடன் செலுத்துகின்ற போது வங்கியால் அந்த நிதி நிறுவனத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அணுகுமுறைகள், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன சிந்திப்பதற்கு. இவை அனைத்துக்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள். அனுமதி அளிக்கப்பட்ட வங்கிகள், நிதி நிறுவனங்கள் என்பவை என்ன? மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் மத்திய வங்கியின் 2 அதிகாரிகளோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று ஏன் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட, மத்திய வங்கியால் அனுமதிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களில் நாங்கள் நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அந்த பதிலை நாங்கள் திரு மோகனன் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிடுங்கள். நான் அந்த முன்னரே குறிப்பிட்டது போன்று ஏன் நாங்கள் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான காரணி என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனம், ஒரு நிதி நிறுவனம், உங்கள் நிதி பெறுமதியான நிதியினை நீங்கள் வைப்பிலிடுகின்ற நிறுவனம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தருக்கு கீழே, ஒரு கண்காணிப்பாளருக்கு கீழே இருப்பது உண்மையாகவே சாதாரண மனிதர்களுக்கு சிறந்ததான் காணப்படும். இலங்கை மத்திய வங்கியானது மிகவும் உன்னிப்பான விதத்திலே இந்த உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், அதில் உரிமம் பெற்ற இலங்கை மத்திய வங்கியில் உரிமம் பெற்ற கம்பெனிகளை மிகவும் நுணுக்கமாக அவதானித்து வருகின்றது. எனவே இது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு செக்யூரிட்டி போன்றது. அதாவது தாங்கள் பணத்தை நீங்கள் முன் வந்து ஒரு வர்த்தக வங்கியில் வைப்பிலிடுகின்றீர்கள். ஆகவே அந்த வர்த்தக வங்கியில் வைப்பிலிடும் பொழுது இலங்கை மத்திய வங்கியினோட பாதுகாப்பு அங்கே காணப்படுகின்றது. எனவே இன்று நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இன்று நாங்கள் ஒரு பணத்தை வைப்பில் பேங்க்ல எங்களோட காசுகள் உண்மையாக இருக்குது, ஆனால் நாங்கள் நிம்மதியாகத்தான் தூங்குகின்றோம். அதே காசை நாங்கள் வீட்டை வைத்தால் சில வேளை நிம்மதியாக தூங்க மாட்டோம். ஆகவே அந்த பாதுகாப்பினை அந்த இலங்கை மத்திய வங்கி மக்களுக்கு அளித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்குள்ள, அதாவது வர்த்தக வங்கியில் ஒரு சிறு பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகள் வரக்குள்ள ஒரு முறைப்பாடு தெரிவிக்க ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. ஒரு முறைப்பாடுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இது முறைசாரா துறைகளில் நீங்கள் போனால் நீங்கள் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் அதை தவிர ஒரு முறைப்பாடு தெரிவிக்க ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துகிற அங்கே காணப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பல்வேறுபட்ட சலுகை திட்டங்கள் மத்திய வங்கியினால் கொடுக்கப்பட்டன. அதாவது சில வேளை கடன் தள்ளுபடிகள், குறைந்த வட்டி விதத்திலான கடன்கள், இவை அனைத்தும் இந்த உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கு கூடாக மட்டுமே கிடைக்கப்பெறும். இது நீங்கள் வேறு விதமாக அதாவது முறைசாரா துறைகளில் எடுத்திருந்தால் இந்த சலுகை திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறாது. இது கடந்த காலங்களிலே நன்றாக உணரப்பட்ட விடயம். அதே போன்று இப்போ அந்த நிபந்தனைகள், நான் சொன்ன போன்று நிபந்தனைகள், அது பற்றி நாங்கள் வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறோம். அதாவது வாடிக்கையாளர் வரும்பொழுது அதை நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவோம். அந்த அறிந்து கொள்ளுங்கள் செயற்பாட்டிலே வாடிக்கையாளருக்கு ஒரு சேவையை ஒரு சேவையை வழங்கும் போது அந்த சேவை பற்றிய முழு விடயத்தையும் அந்த வங்கிகள் தெரிவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு விடயம், நான் இதில் குறிப்பிடப்பட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வாய்ப்பாளர்களும் இங்கே காப்புறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி அதில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், இலங்கை மத்திய பதிவு செய்யப்பட்ட அதில் உள்ள வாடிக்கையாளர்கள் இங்கே காப்புறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஒரு திட்டமும் இலங்கை மத்திய வங்கியிலே காணப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழே ஒரு வங்கி தற்செயலாக முறிவடையும் போதோ
அல்லது மூடப்படும் பொழுதோ ரூபாய் 6 லட்சம் வரையான அதாவது ஆகக்கூடிய தொகை 6 லட்சம் வரையான ஒரு நட்ட ஈட்டு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இது சிறிய அளவிலான வைப்பாளர்களை ஒரு காப்பாற்றக்கூடிய நிலைமை இங்கே காணப்படுகின்றது. உதாரணமாக சிறிய அளவிலே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் காசு வைத்திருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காப்புறுதி திட்டமாக காணப்படுகின்றது. எனவே இது உருவமளிக்கப்பட்ட நிதியை இலங்கை மத்திய வங்கியில் உருவமளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தையே நாங்கள் அடுத்ததாக பேசலாம். இலங்கை இந்த வைப்பு காப்புறுதி திட்டம், அது மாத்திரமல்லாமல் இது தொடர்பான அந்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் என்ன செய்கின்றன, அவை எவ்வாறு மக்களை பாதுகாக்கின்றன, அதை பற்றி திரு ஸ்ரீதரன் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுங்கள். உண்மையிலே இந்த நிதியியல் நிறுவனங்களை மத்திய வங்கி அனுமதி அளித்து அதை மேற்பார்வை செய்து கண்காணித்து வருகிறது. அவ்வாறு கண்காணித்து மேற்பார்வை செய்கின்ற போதும் சில வேளைகளில் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில நிறுவனங்கள் இடர்நேர்வுகளுக்கு அல்லது நெருக்கடிகளுக்கு உள்ளாவதை நாங்கள் அண்மை காலத்திலே கேள்விப்படக்கூடியதாக இருக்கும். சில நிதி கம்பெனிகள் சிலது அவ்வாறான சந்தர்ப்பத்திலே வைப்பு செய்த வைப்பாளர்களுடைய பணத்தினை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்றதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த வைப்பு காப்புறுதி திட்டம். இந்த வைப்பு காப்புறுதி திட்டம் பற்றி மக்கள் அறிந்திருத்தல் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். உண்மையிலே இந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு மத்திய வங்கியால் அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு நிதியியல் நிறுவனத்திலே வைப்பு செய்தவர்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய பணத்திலே 6 லட்சம் ரூபா வரையான வைப்பு செய்த பணத்திலே 6 லட்சம் ரூபா வரையான பணத்தினை அந்த நிறுவனம் முறிவடையுமாக இருந்தால் அந்த பணத்தினை இந்த வைப்பு காப்புறுதி திட்டம், மத்திய வங்கியால் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த வைப்பு காப்புறுதி திட்டம் மீளச் செலுத்தும். இதிலே மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு நபருக்கு ஒரு நிறுவனத்தில் 6 லட்சம் வரை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ என்னென்று சொன்னால், ஒருவர் தன்னிட்ட 20 லட்சம் இருக்குமாக இருந்தால் அவர் அந்த காசினை கிட்டத்தட்ட 4 நிறுவனத்தில் பங்கிட்டு போடுவாராக இருந்தால் அவருடைய அந்த முழு தொகையும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அதே ஒருவர் ஒரு இடத்தில் போடுவாராக இருந்தால், தட்டி தவறி அந்த நிறுவனத்தில் ஏதாவது நடக்குமாக இருந்தால் அவர் 6 லட்சம் ரூபா வரை தான் பாதுகாப்பு பெறுவர். அதற்கு மேலே அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். அப்போ அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், பல்வேறு நிறுவனத்திலே அதாவது அனுமதி அளிக்கப்பட்ட 2-3 நிறுவனத்திலே போடுகின்ற போது ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில், அதை விட என்னென்று சொன்னால் சில வேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்று சொல்லுவார்கள். அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டால் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா மட்டும் போடலாம். ஏண்டா ஒரு நபருக்கு ஒரு நிறுவனம். அப்போ 2 நபர் போடுகின்ற போது அவர் செய்கிற 12 லட்சம் ரூபா. அப்போ என்னென்று சொன்னால், நீங்கள் முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கிற போது புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும். அப்போ அதில் இது ஒன்று. நீங்கள் அதாவது தொடக்கத்தில் 2010ஆம் ஆண்டு இதை அறிமுகப்படுத்துகிற போது 2 லட்சம் ரூபா தான் ஒரு தொகையாக இருந்தது. பிறகு அதிகரிக்கப்பட்டு இப்போது 6 லட்சம் ரூபா வரையான தொகைக்கு மத்திய வங்கி அந்த காப்புறுதி திட்டத்தினூடாக வழங்குகிறது. கன பேர் இந்த எல்லையை தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறது, 10 லட்சத்தை கொண்டே ஒரே பேரில் போடைக்க தட்டி தவறி அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஏற்படுகின்ற போது அவர்கள் மிச்ச 4 லட்சம் ரூபாவை இழக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆகவே இது பற்றி பொதுமக்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கணும். ஒரு நபருக்கு ஒரு நிறுவனத்திலே ஆகக்கூடியது 6 லட்சம் ரூபா வரை பாதுகாப்பு, இந்த வைப்பு காப்புறுதி திட்டத்தினூடாக பாதுகாப்பு கிடைப்பதற்கு விளைவிக்கும். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதேவேளை இந்த தடை செய்யப்பட்ட நிதியியல் திட்டங்கள், அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எங்களுக்கு சமூக மட்டத்தில் அதிகம் பரிச்சயமான ஒரு விடயம் என்றால் இந்த பிரமிட் திட்டங்கள். இந்த பிரமிட் திட்டங்கள் என்றால் உண்மையில் என்ன, அவ்வகையான திட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த திட்டங்களின் ஊடாக இருக்கின்றன, அவை பற்றி குறிப்பிடுங்கள். உண்மையிலே இந்த பிரமிட் திட்டம் என்றது மத்திய வங்கி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு திட்டமும், மக்கள் பேராசையால் மீண்டும் மீண்டும் விழுந்து நட்டமடைந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டமாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லலாம், வடக்கு கிழக்கிலே போர் நிறைவடைந்ததுக்கு பின்னர் இந்த பிரமிட் திட்டங்கள் அதிக அளவிலே மக்கள் மத்தியிலே பரவுகின்ற ஒரு திட்டமாக கணிசமாக அதிகது. இந்த திட்டம் மிக இலகுவாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால், ஒருவர் தான் லாப அடைகின்ற ஒரு நோக்கத்துக்காக இன்னும் 2 பேரையோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நபரை அங்கத்தவர்களாக சேர்த்து கொள்வதன் மூலமாக தன்னுடைய லாபம் அல்லது அவருடைய லாப பணம் அதிகரிக்குமாக என்ற ஒரு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற ஒரு திட்டம்
இந்த பிரமித் திட்டமாக கொள்ளப்படுகிறது. உதாரணமாக சொல்வார்கள், நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் 2 பேரை சேர்த்துக்கொள்ளுங்கள், அந்த 2 பேர் இன்னும் 2 பேரை சேர்த்துக்கொள்ளுங்கள், அவர்கள் இன்னும் 2 பேரை சேர்த்துக்கொள்ளும், இவர் ஒவ்வொருத்தரும் இணைய உங்களுடைய லாப பணம் அதிகரிக்கும் என்று. இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டிலே எவ்வளவு தூரத்துக்கு இதை இணைத்துக் கொள்ள முடியும்? அப்ப இது ஒரு கட்டத்திலே வந்தவுடனே இது நின்றுடும். அதை விட நாங்கள் நினைத்தது மாதிரி அது அந்த தூரத்துக்கு போகக்கூடிய ஒன்றும் அல்ல. ஏனென்று சொன்னால் அதனுடைய மற்றவர்கள் நாங்கள் போட்டது வேண்டி மற்றவர்களும் அது போட போகிறதும் இல்லை. ஆகவே இது இந்த இடத்திலே நான் அறிந்த வரையிலே நிறைய பாதிக்கப்பட்ட நிறைய கஷ்டப்பட்டவர்கள் கடனை பெற்று அடைவு வைத்து எல்லாம், அதாவது ஆசை வார்த்தை கட்டி இதில் இணைந்து கொண்டால் உங்களுக்கு நிறைய காரணம் கிடைக்கும், நீங்கள் சும்மா இருக்க உங்களுக்கு இணைய காசு வரும் என்று சொல்லி ஆக்கள் சொன்ன உடனே என்னென்னு செய்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இணைந்து கொண்டு தங்கள் கைகளை சுட்டு கொண்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் இது வேறு வடிவத்தில் வரலாம், வேறு பேர்களில் வரலாம், வேறு முதலீடுகளாக வரலாம். ஆனால் ஒரு திட்டத்துக்கு ஆக்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக அந்த திட்டத்தினுடைய லாப பணம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அது பிரமித் திட்டமாக கருதப்படுகிறது. அது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது மிக அவசியம். உழைப்பது கஷ்டம், சேமிப்பது அதைவிட கஷ்டம், சேமிப்பதை சிதறாமல் பாதுகாத்தல் மிக மிக கஷ்டம். சரியாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் என்னவென்று பார்த்தால், இவ்வாறான முறை சாராத திட்டங்கள், அங்கீகரிக்கப்படாத அதிகாரம் அளிக்கப்படாத திட்டங்கள் எல்லாம் நிதியியல் திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன என்பதை ஒட்டுமொத்தமாக முழுமையாக கண்காணிப்பது என்பது சிரமமான விடயம். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் அவ்வாறான திட்டங்களை தெரிந்து கொள்கின்ற போது, என் கண்ணெதிரால் இவ்வாறான ஒரு முறை சாராத நிதியியல் திட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று தெரிகின்ற போது முறைப்பாடு செய்ய வேண்டும் அல்லது இதை மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான வழிவகைகள், அணுகுமுறைகள் இவ்வாறு இருக்கின்றன, அதை பற்றி குறிப்பிடுங்கள். உண்மையிலே என்னென்று சொன்னால் இது ஒரு முக்கியம் நல்ல ஒரு கேள்வி, பொதுமக்களும் அறிந்து இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது ஒரு இடத்திலே பிரமிட் போன்ற தடை செய்யப்பட்ட திட்டங்கள் நடைபெறுகிறது என்று அறிந்து கொள்வாராக இருந்தால் அது தொடர்பாக அவர் 2 வழிகளிலே முறைப்பாட்டை செய்து கொள்ளலாம். ஒன்று, மத்திய வங்கிக்கு நேரடியாக முறைப்பாட்டை செய்து கொள்ளலாம். அதுக்கென்று முறைப்பாட்டு இலக்கம் மத்திய வங்கியால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முறைப்பாட்டு இலக்கத்துக்கு மத்திய வங்கி அல்லது கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாக அந்த முறைப்பாட்டை செய்யலாம். இல்லாவிட்டால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று இது தொடர்பான சகல விடயங்கள், அதாவது இப்படி ஒரு பிரமித் திட்டம் செயற்பட்டது, அதனால் நான் பாதிக்கப்பட்ட நான் என்று சொன்னார் என்று சொன்னால் அவர் போய் அதில் போலீஸ் நிலையத்திலே சென்று அது தொடர்பாக முறைப்பாடு செய்வாராக இருந்தால் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே போலீஸின் அதாவது விசாரணையை மேற்கொள்ளும். இல்லாட்டி மத்திய வங்கிக்கு அழைப்பாராக இருந்தால் மத்திய வங்கி அந்த முறைப்பாட்டை எடுத்துக்கொண்டு உண்மையிலே அண்மையிலே 2 தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. இவ்வாறு பிரமித் திட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு, அதாவது அதை செய்தவர்களுக்கு, அதை செய்ய தூண்டியவர்களுக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு அது சார்ந்தவர்களுக்கு சிறை தண்டனையும் அதே நேரம் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. இது போன்ற எதிர்காலத்திலும் இது போன்ற தொடர்பான இந்த விடயங்களை நிறுத்துவதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துக்கொண்டது. மக்கள் என்னென்று சொன்னால் இதை பற்றி ஒரு பூரண அறிவை பெற்றுக்கொண்டு இது போன்ற திட்டங்களில், தடை செய்யப்பட்ட திட்டங்களில், இதிலே கவலைக்குரிய விடயம் என்னென்றால் கனவே தடை செய்தென்று தெரிந்து கொண்டே ஈடுபடுகிறார்கள். தடை செய்யப்பட்ட திட்டங்களில் ஈடுபடாமல் தங்களுடைய பணத்தினை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மத்திய வங்கியினுடைய. இதில் எனக்கு மற்றும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஒருவர் முறைப்பாடு செய்ய வேண்டுமானால் அவர் பாதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வாறான திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை தெரிந்த அந்த அளவில் அவர் ஒரு முறைப்பாட்டை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பாரா? உண்மையிலே தெரிந்தது என்று சொன்னால் கூட, ஆனால் அவர் அந்த முறைப்பாடு செய்கின்ற போது அந்த முறைப்பாடு தொடர்பான விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். அப்போ நான் சொன்னேன் ஒரு 2 தீர்ப்பு வந்தது என்று சொல்லி அதிலே உண்மையில் பாதிக்கப்பட்டவர் இல்லை, அதில் அந்த உண்மையாக அதிலே பாதிக்கப்பட்டவர் எதுவுமே சம்பந்தப்படவில்லை. ஆனால் அவர் அதனுடைய அது பற்றிய கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையின்படி அது கிட்டத்தட்ட இந்த தண்டனை கிடைக்கும். உண்மையை பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட முறைப்பாடு கொடுத்தார்களாக இருந்தால் தண்டனை இன்னும் இதைவிட கடுமையானதாக இருப்பதற்கு சட்டத்திலே இடம் உண்டு.
ஆகவே இவர் தெரிந்தார்னா அது பற்றிய தொடர்பான விவரங்களை தெரிவித்து இன்னென்ன இடத்திலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அதை தெரிவித்து வங்கி தொழில் சட்டத்திலே வந்து பிரிவு 83C கீழே இதை இதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே அவர்கள் அதை தெரியப்படுத்தினால் அது பற்றிய விசாரணை செய்து அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சிறப்பு. நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தொலைக்காட்சியாக நித்தமும் நாங்கள் செய்தி அறிக்கைகளில் கூட இவ்வாறான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனி மனிதர்கள் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு இவ்வாறான தடை செய்யப்பட்ட நிதியியல் திட்டங்களை பற்றி சற்றும் சிந்திக்காமல் அதில் முதலீடுகளை மேற்கொள்வதும் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் கூட அவர்களுக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்துவதை நாங்கள் நாள்தோறும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பொறுப்புடைமையோடு மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் வகையில் தான் இன்றைய தினம் மக்கள் சேவையில் இந்த கலந்துரையாடலை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் சேவை இது மேம்பட்ட சமூகத்திற்கான தேடலாக இந்த வாரம் மத்திய வங்கியின் அதிகாரிகளோடு பொருளாதார ரீதியாக நாங்கள் அதிகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகள் மற்றும் அவற்றின் ஊடாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியதான ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இவ்வளவு நேரமும் நிதி நிறுவனங்களினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் பற்றி பேசியிருந்தோம். அங்கே நிதி நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பது நேரடியானது. புதிதாக இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அது இலங்கை மாத்திரமல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இணையத்தின் ஊடான அந்த நிதி மோசடிகள் என்பவை. ஆகவே இணையத்தின் ஊடான அந்த நிதி மோசடிகள் மற்றும் ஏமாற்றுகள் பற்றி மக்கள் விளக்கம் பெற்றிருக்க வேண்டுமானால், அது தொடர்பான விழிப்புணர்வு வேண்டுமானால் அவற்றில் என்னென்ன விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமோகனன் அவர்களே? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த கேள்வியிலேயே அந்த விடை இருக்கின்றது. மோசடிகள், ஏமாற்றுகள், இந்த இரண்டு பதங்களையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசடிகள் என்பது நம்மளை அதாவது ஒரு செயலை தவறாக செய்தல், ஏமாற்றுதல் என்பது நம்மளை முட்டாளாக்குதல் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த ஏமாற்றுதல் என்ற கன்செப்டை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொண்டால் இந்த நிதியியலுக்கூடாக எவ்வாறான ஏமாற்று வழிகள் நடக்கின்றன இதை நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் ஹேக்கிங்னு சொல்லுவோம், இல்லாட்டி இன்னொரு வேர்டு இருக்குது அதில் ஃபிஷிங்னு சொல்லுவார்கள். அதாவது நம்ம ஃபிஷிங்னு சொன்னால் மீன் பிடிக்கிற சொல்லுவார்கள். அதே போன்று தான் இதுவும் ஆங்கிலத்திலே இதை ஃபிஷிங்னு சொல்லுவார்கள். இது அந்த ஃபிஷிங் என்ற வார்த்தையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயம் என்ன என்று சொன்னால், அந்த தேவையான தகவல்களை எங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அதாவது கடவுச்சொற்கள் போன்ற அந்த பாஸ்வேர்ட், யூசர் போன்ற விடயங்களை எங்களை வைத்து கொண்டே அவர்கள் எடுப்பது. நீங்கள் ஹேக்கிங் என்று சொல்லும் பொழுது அது வேறு முறையாக எங்களுக்கு தெரியாமல் அது தருவது. ஆனால் ஃபிஷிங் என்பது எங்களிடமிருந்தே அதை பெற்றுக்கொள்வது. உதாரணமாக நீங்கள் அன்றாட காலங்களில் இப்பொழுது எல்லாருமே என்ன சொல்கிறது, செல்லிட தொலைபேசியை நிறையவே யூஸ் பண்ணுறார்கள். அதாவது குறிப்பாக இந்த ஸ்மார்ட் மொபைல் என்ற ஒரு மொபைலிலே எல்லாருமே இணையம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலே ஈடுபட்டு கொண்டான் இருக்கிறார்கள். ஆகவே அதிலே பெரும்பாலான விடயங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுதோ அதிலே என்ன சொல்வார்கள், லிங்க்னு சொல்லுவார்கள். அதில் அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் எப்பொழுதும் கிளிக் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி கிளிக் செய்யும் பொழுது சில வேளை ஒரு பரிசு பொதிக்காக ஒரு விடயத்துக்கோ இல்லாட்டி ஒரு லொத்தர் சம்பந்தமான ஏதாவது விடயங்களுக்கோ உங்களை அது அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு விடயங்கள் செல்லும் பொழுது நீங்கள் அங்கே உள் செல்வதற்கு உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகங்களோ அல்லது உங்களுடைய பாஸ்வேர்டுகளோ எதுவோ கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு ஆசை கொண்டு வருகின்றது, அதாவது இதற்குள் சென்று பார்க்கலாம் என்னும் பொழுது அந்த விடயங்களை நாங்கள் தான் அதிலே செலுத்துகின்றோம். அதாவது எங்களோட வங்கி கணக்கு இலக்கத்தை கொடுக்கின்றோம், வங்கி கணக்கு பாஸ்வேர்டுகளை கொடுக்கின்றோம். ஆகவே அதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை ஒரு இடத்திலே அவர்கள் சேகரித்துக் கொள்வார். இப்போ அண்மை காலத்திலே இந்த பாதுகாப்பு முறைமையை அபிவிருத்தி செய்வதற்காக ஓடிபி என்ற ஒரு கன்செப்ட் உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கின்றேன். அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதாவது உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வங்கி செயற்பாடுகளில் பதிவு செய்திருந்தால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது ஒரு விதமான பாஸ்வேர்டு ஒன்று உங்களுக்கு வரும். அதாவது உதாரணமாக அந்த ஒரு ஹேக்கிங் என்ற ஒரு விடயம் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாஸ்வேர்டையோ உங்களுடைய யூசர் நேமையோ அதாவது உங்களுடைய செல்கின்ற விடயங்களை களவாடுகின்ற பொழுது அவர்கள் அதில் நேரடியாக அதை அக்சஸ் பண்ணக்கூடிய அந்த முறைமை காணப்படுகின்றது. ஆனால் ஓடிபி என்ற ஒரு கன்செப்ட் வரும்பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த விடயங்களை களவாடி இருந்தால் கூட நீங்கள் அந்த விஷயத்தை அதாவது வேறொரு அக்கௌண்ட்லேருந்து உங்களோட காசு வேறொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் பொழுது அதுக்குரிய அனுமதியை பெறுவதற்கான ஒரு குறுஞ்செய்தி அவருடைய மொபைலுக்கு போகும். ஆகவே தவறுதலாக வேறொருவர் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை களவெடுத்திருந்தால் கூட இன்னும் அனுமதி இவரிடம்தான் இருக்கின்றது. சில நேரங்களில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்கள் சில வேளைகளில் உங்களுக்கு கால் செய்வார்கள். கோசை சொல்லுவார்கள், நாங்கள் இந்த வங்கியிலிருந்து கதைக்கின்றோம், உங்கள் வங்கியிலே நாங்கள் அதாவது செக் பண்ண போகிறோம், உங்களோட கணக்கு அக்கௌண்ட்டை சரியாக இருக்கின்றதா என்று எங்களுக்கு பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த ஓடிபி என்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த இலக்கத்தை எங்களிடம் சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் தெரியாமல் அதை சொல்லுகின்றோம்.
ஆகவே எந்த ஒரு வங்கியும் எந்த ஒரு நிதி நிறுவனம் உரிமம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களும் எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அறிந்து கொள்வதற்காக கோல் செய்யும் பொழுதோ ஃபோனோ ஏதோ கோல் செய்யும் பொழுதோ அவர்கள் இறுதி வரை அந்த ஓடிபி சம்பந்தமான பாஸ்வேர்ட் சம்பந்தமான விடயங்களை கேட்பது இல்லை. ஆனால் இது சம்பந்தமான அந்த அந்த திருட்டு செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் இதை கேட்பார்கள். இதை நாங்கள் ஏமாற்றுகள் என்று சொல்லுவோம். இது அடுத்த புறம் பார்க்கும்பொழுது மோசடிகள். இது மோசடிகள் எப்படி ஏற்படுகின்றது என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது சாதாரணமாக இமெயில் பாவிக்கின்றோம், இந்த போன்ற ஃபேஸ்புக் பாவிக்கின்றோம், அதிலே உங்களுக்கு ஒரு லொத்தர் விழுந்திருக்கிறது. அதாவது பெருந்தொகையான ஒரு பணத்தினை அவர்கள் உங்களுக்கு அனுப்புவார்கள். உங்களுடைய இமெயிலுக்கு அது வரும்பொழுது குறிப்பிட்டிருப்பார்கள், நீங்கள் ஒரு 20 மில்லியன் ரூபாய் அல்லது ஒரு 30 மில்லியன் ரூபாய் இல்லாட்டி வெளிநாட்டு டாலர்களில் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள், உங்களுடைய விவரங்களை தாருங்கள் என்று. சில வேளையில் நாங்கள் அந்த விவரங்களை கொடுப்போம். கொடுத்த பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கிருந்து அவர்கள் உங்களுக்கு அழைப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்திலே உங்களை அணுகுவார்கள். அணுகும்போது சொல்லுவார்கள் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு பெருந்தொகையான பணம் உங்கள் வங்கியில் உள்ளது, ஆனால் இந்த பெருந்தொகையான பணத்தினை எடுப்பதற்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் முற்பணம் ஒன்று கட்ட வேண்டி வரும். முற்பணம் கட்டும் பொழுதோ, அதாவது இலங்கை குறிப்பிடப்பட விஷயம் என்று சொன்னால், சில வேளை சொல்லுவார்கள், இலங்கை மத்திய வங்கி இந்த பெருந்தொகையான பணத்தினை பிடித்து வைத்திருக்கின்றது, நீங்கள் ஒரு முற்பணம் செலுத்தும் பொழுது அவர் அந்த இலங்கை மத்திய வங்கி அந்த தொகையை விடுவிக்கும். ஆகவே என்ன நடக்கின்றது சொன்னால், இதை நம்புகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இதனை முதலில் என்ன செய்ய வேண்டும், முதலில் மத்திய வங்கியில் தொலைபேசியில் உரையாடியோ இல்லை எந்த விதத்தில் அணுகி இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை செய்வதில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த திருடப்பரண்ட அந்த களவாடிய நபர் கொடுக்கின்ற ஒரு அக்கவுண்ட் நம்பர், அதாவது கணக்கிலக்கத்துக்கு அந்த பணத்தினை வைப்பிடுவார்கள். அதுவும் பெருந்தொகையான பணங்கள். உதாரணமாக 20 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அதை விடுவார்கள். போட்ட பிறகு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை அந்த திருடிய நபர் எடுத்து விடுவார். ஆனால் இவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவருக்கு போலியான அதாவது ஆவணங்கள் இவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அதாவது உதாரணம் சொல்ல போனால், போலியான ஆளுநரின் கையொப்பம் இல்லாட்டி முக்கியமானவர்களின் கையொப்பம், அப்படியான விடயங்கள் அது போலியாக இருக்கும். ஆனால் இவருக்கு அதை சரிபார்த்து கொள்ளக்கூடிய வசதிகள் இல்லை, அதுக்குரிய எண்ணமும் அவருக்கு இருக்கவில்லை என்றால் அவர்களுடைய பணம் தேவைப்பாடு உள்ளது. எனவே அதை விடுத்து விடுவார்கள். இதற்கு பின்னர் என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், அந்த பணத்தினை போட்ட நபர் இலங்கை மத்திய வங்கியிடம் வந்து அந்த 20 மில்லியன் ரூபாயை கேட்பார். இது நடக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மக்களுக்குடைய அந்த விழிப்புணர்வு அதை அந்த தன்னிடம் இருக்கின்ற பணத்தை இழக்க முன்பு இருக்க வேண்டும். இது இழந்த பின்பு தான் வருகின்றது. என்னதான் அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒரு சட்ட நடவடிக்கை இருந்தாலும் அந்த சட்ட நடவடிக்கைக்கு பின் வருகின்ற அந்த பிரதிபலன் அது எங்களுக்கு தெரியாது. ஆகவே காசு உங்களிடமிருந்து போகின்றது. ஆகவே மக்கள் இலங்கை மத்திய வங்கி என்ற ரீதியில் நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த விழிப்புணர்வு. நீங்கள் இலங்கை மத்திய வங்கியை அணுகக்கூடிய பல்வேறு வழிகள் காணப்படுகின்றன. இந்த வழிகளுடன் அணுகிக்கொள்ளலாம். ஆனால் எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விடயம் செய்வதற்கு முன்னர் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பணத்தினை வைப்பில் இடுகிறது சரி, இல்லாட்டி ஒரு கடன் வழங்குகிற நிறுவனத்துக்கு போகிறது சரி, இல்லாட்டி வைப்பில் உங்களோட தொகையை இட போகிற அந்த நிறுவனம் என்றாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கியில் நீங்கள் ஒரு விதத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இல்லாவிடில் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த செயலை செய்து கொண்டுதான் ஏமாற வேண்டிய தேவைகள் இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த முறைப்பாடுகள் மற்றும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு மத்திய வங்கியினை அணுகக்கூடிய முறைகள் என்னென்ன என்பதையும் பேசியாயிட்டார். இந்த தலைப்பு தொடர்பான பூரண விளக்கம் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திரு ஸ்ரீதரன் அவர்களை நீங்கள் அதை பற்றி குறிப்பிடுங்கள். உண்மையிலே நாங்கள் முதல் குறிப்பிட்டோம், அதாவது மத்திய வங்கியிலே முறைப்பாடு செய்யலாம். இந்த இடத்திலே மத்திய வங்கியிலே முறைப்பாடு செய்வதற்கு என்ன வகையிலே முறைப்பாடு செய்யலாம் என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் பொதுமக்களுக்கு. உண்மையிலே என்னென்னு சொன்னால், மத்திய வங்கி அண்மையிலே ஒரு திணைக்களத்தை உருவாக்கியது, நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்பாடல் திணைக்களம். இந்த திணைக்களத்துக்காக அந்த திணைக்களத்தில் ஹாட்லைன் என்று சொல்லி தொலைபேசி இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் முறைப்பாடு செய்யலாம். இந்த தொலைபேசி இலக்கம் வந்து 0112 477 966 0112 477 966. இந்த தொலைபேசி இலக்கம் இது வாடிக்கையாளர், அதாவது நிதியியல் சம்பந்தமான முறைப்பாடுகளை மத்திய வங்கிக்கு மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த முறைப்பாட்டை மேற்கொள்ளலாம். அவை இதனூடாக அவர்கள் அதை முறைப்பாடுகளை செய்து பொதுமக்கள் தங்களுடைய மேலதிக இதுகளை அல்லது ஏதாவது விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு விடயத்தை நன்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் ஊடாக மோசடிக்காரர்கள் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிகவும் நுணுக்கமாக மக்களை அணுகுகின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் அப்பாவித்தனம்
காரணமாக சரியான நிதி கொடுக்கல் வாங்கல்கள் பற்றியதான முறையான தெளிவின்மை காரணமாக ஏமாறுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவை பற்றியதான தெளிவும் சரியான எதிர்காலத்தில் சரியான நிதி முதலீடுகளை மேற்கொள்வதானாலும் சரி, நிதி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவதானாலும் சரி, எவ்வாறான விடயங்களை கவனிக்க வேண்டும், எப்படியான நிதி நிறுவனங்களை நாங்கள் நாட வேண்டும் போன்ற பல விடயங்களையும் இந்த கலந்துரையாடலின் ஊடாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மீண்டும் அந்த நிதியியல் முறைப்பாடுகளை மக்கள் மேற்கொள்வதானால் நாட வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றோம். 0112-477966 என்ற அந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்களும் உங்களுடைய நிதியியல் முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் மக்கள் சேவையில் மத்திய வங்கியின் 2 முக்கிய அதிகாரிகள் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள். எவ்வாறான சரியான அதிகாரம் அளிக்கப்படாத வைப்புகளின் ஊடாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சரியான அதிகாரம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களை எவ்வாறு இனம் காண்பது, அவற்றின் ஊடாக வைப்பிலிட வேண்டியதனுடைய அவசியம் என்ன, நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டியதனுடைய தேவைப்பாடு என்ன, பல விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாட முடிந்திருக்கின்றதாகவே எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள் கலாநிதி ஸ்ரீதரன் அவர்கள். இவர் இலங்கை மத்திய வங்கியின் பிரதி பணிப்பாளராக சேவையாற்றுகின்றார். அதேவேளை திரு டி மோகனன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். இவர் இலங்கை மத்திய வங்கியின் உதவி பணிப்பாளராக சேவையாற்றுகின்றார். எங்களோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல விடயங்களையும் தகவல்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்காக நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இன்றைய தினம் மக்கள் சேவை மேம்பட்ட சமூகத்திற்கான தேடல் என்பதையும் பார்க்க, ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கான தேடலாக என்ன விடயம் அமையுமோ அந்த விடயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன சடுதியான அவசர கதியில் நாங்கள் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட வேண்டிய தேவை இருந்தாலும், நின்று நிதானித்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன, அவை எவ்வாறு எங்களுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் திட்டமிட்டு கொண்டு செல்வதற்கு உதவிகரமாக அமையும் போன்ற பல விடயங்களையும் இன்றைய தினம் மக்கள் சேவையூடாக கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நம்முடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலத்திற்கும் நிதியியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு மக்கள் சேவையை நிறைவு செய்து நானும் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு மக்கள் சேவையில் மற்றும் ஒரு விடயம் தொடர்பான கலந்துரையாடலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.